வெல்கம் டு சரண்யா கிச்சன். வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுக்கு கேண்டிலை விட ஒரு சிறப்பானது, அதுவும் மலிவானது கிடையவே கிடையாது. இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஜீரோ காஸ்ட், அதாவது ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் நம்ம பண்ணிடலாம். நீங்கள் அழகாக இருக்கிற கிளாஸாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ஷேப்பாக இருந்தாலும் சரி, வேறு வேறு மாதிரி இருந்தாலும் சரி, கண்ணாடி வந்து அழகாக இருக்கிற மாதிரி நல்லா ஒரு க்ளோயிஷா இல்லை டிசைன்ஸ் உள்ளது மாதிரி இருந்ததுன்னா கூட ஓகே தான், எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது தான். இருந்தாலும் தீபாவளிக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோம்னு நினச்சோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். அதே மாதிரி லெமன். லெமன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கோலி குண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து முத்து மாலை அதெல்லாம் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருந்தது, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து பிளைனாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம உள்ளார என்னென்ன திங்ஸ் போடணுமோ அதை போட்டு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் பிளெயின் கிளாஸாக கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட் கிளாஸ் வந்து நான் பிளெயினாகவே விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பைப் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது. முக்கால்வாசி வரைக்கும் நம்ம வந்து பைப் தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஒரு ஒரு கண்ணாடி ஜார்லேயும். இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டிலாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம வந்து குழந்தைங்கள பக்கத்தில் வச்சு அவங்க கூட சேர்ந்து செஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ எல்லா கண்ணாடி ஜார்லேயும் அதோட கழுத்து வரைக்கும் நம்ம வந்து முக்கால்வாசி அளவுக்கு வரைக்கும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்ட பிறகு அந்த கேண்டிலை வந்து நம்ம எரிய வைக்கிறதுக்கு திரி போடணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா மூடியெல்லாம் பிளாஸ்டிக்கில் தின்னாக வரும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக கட் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி ஜாருக்குள்ளார போகணும், அவ்வளோதான் நமக்கு. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து நமக்கு 5 கண்ணாடி இருக்குது. அதனால் 5 கண்ணாடி ஜாருக்கும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ண ஒரு ரவுண்டில் வந்து நம்ம லைட்டாக ஓட்டை போடணும். ரொம்ப ஓட்டை போட்டுட்டோம்னா தண்ணி வந்து மேலே வந்து மூழ்கிடும். அதனால் அதில் வந்து திரியை வந்து உள்ளார வச்சு நம்ம ஒரு பென்சிலோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிசரோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு உள்ளார அழுத்தினோன்னா அது வெளியில் வந்துடும். அதை வந்து நீங்கள் இன்னொரு சைடில் இருக்கிறத நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக திரி வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற திரியை வந்து நம்ம வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளக்கேற்றுறதுக்காக திரியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு அதை வந்து நல்லா தடவிடுங்க. அவ்வளோதான். இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா விளக்குக்கும் நம்ம வந்து திரி வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயை வந்து தண்ணியில் ஊற்றினா என்ன செய்யும்னா அது மேலே மிதக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட வாட்டர் கேண்டில் வந்து எரியறதுக்கு உள்ள மெயின் காரணமே. ஏன்னா தண்ணி மேலே வந்து எண்ணெய் மிதக்கிறதுனால அதனால தான் நம்மளோட விளக்கு வந்து சூப்பராக எரியும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருக்கிறதுனால எண்ணெயை வந்து திரியால் நல்லா அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் வந்து எண்ணெய் வந்து யூஸ் ஆகும் விளக்கு எரியறதுக்கு. அதனால நீண்ட நேரம் வந்து நமக்கு வந்து விளக்கு எரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து அந்த கிளாஸில் ரவுண்டு இருக்கு இல்லையா, கடைசி வரைக்கும் டச் ஆகணும். ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து மேலே ஃபுல்லாக லேயர் வந்து ஃபில் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்குங்க. அப்போ தான் வந்து விளக்கு வந்து சூப்பராக அசால்ட்டாக வந்து ஒரு 5 மணி நேரமாவது விளக்கு எரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. ஸோ இது வந்து நம்ம தீபாவளிக்கு மட்டும் இல்லை, இதை நம்ம வந்து வீட்டில் டைனிங் டேபிளில் கேண்டில் லைட் டின்னர் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் கடைசி வந்து கிளாஸ் ஜாருக்கு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து லெமன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து கலர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி லெமன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி ஷார்ட் கிளாஸில் வந்து நான் காஃபி டிகாஷன் ஊற்றிருக்கேன். அதை நான் வந்து கேப்சர் பண்ண விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து காஃபியோட ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் காஃபி டிகாஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேண்டில் வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் ப்ளூ கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெமனில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அதுக்கு மேட்சிங்காகவே. ஸோ அதோட கலரை ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதனால் நான் எல்லோவே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து குடுத்துறலாம் இந்த இதுக்கு. ஸோ இது வந்து என்னோட பையன் தான் வந்து செய்றான் வாட்டர் கலர் மிக்சிங் எல்லாம். ஸோ இந்த மாரி நம்ம ஆக்டிவிட்டி குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற திரியோட அந்த இதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளார போட்டுறலாம் விளக்குல. இப்போ நம்ம விளக்கு ஏத்தலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம பண்ணோம். வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கல. உங்கள்ட்ட வாட்டர் கலர்ஸ் இல்லனாலும் நீங்க மஞ்சள் தூள், கேசரி பவுடர் அந்த மாரி நீங்க நேச்சுரலா உங்க வீட்ல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற கலர் வச்சு நம்ம பண்ணிரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 0 காஸ்ட்ல நம்ம வந்து இந்த தண்ணீர் விளக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த விளக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர்ன்னு எனக்காக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. அதே மாரி சரண்யா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.